ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்த்துட்டு வந்தோம். சித்திரவிழி அவள் கல்யாணம் ஆகிட்டு சிட்டிக்கு போயாச்சு. சிட்டிக்கு போனதுக்கப்புறம் அவள் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறா, அவங்க ஹஸ்பண்ட் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரா, அவள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த நிலையில் அவங்க மதுரைலாக்கும் சித்திரவிழிக்கும் கொஞ்சம் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இதனால் அவள் அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கின்னு வந்துடுறா. இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரவிழியோட அம்மா வீட்டுக்கு சித்திரவிழி போனதுக்கப்புறமா உடனே சொட்டத்தலையனும் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அங்கே குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் விழுந்து அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லையா, இதை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க குடிச்சிட்டு இருக்கிறதுனால நோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சித்திரவிழியோட அம்மாவும் அழுகுறாங்க. இந்த மாதிரி அடிபட்டுருக்குதே, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ட்டு. சரி, சித்திரவிழி டாக்டர்கிட்ட போய் சொல்கிறா, எம்ஆர்ஐ ஸ்கேனாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிற ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு இவன் ஒத்துக்கவே மாட்டேன்றா. சொட்டத்தலையன் என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோன்னு பயந்துன்னு. சரின்னு அப்புறம் ஏதோ ஒரு அளவில் பண்ணாங்க. டாக்டரோட புண்ணியத்தால் பண்ணாங்க. பண்ணிவிட்டு டாக்டர் சொல்லியாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது, நீங்கள் வெறும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னாங்க. சரின்னு அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. சரி, இனிமேல் ஒழுங்காக இருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரா. வந்த உடனே வேணாம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வில்லேஜில் இருக்க வேண்டாம், நம்ம சிட்டிக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு குழந்தைய தூக்கின்னு சித்திரவிழியை கூப்பிட்டுக்கின்னு அவன் சிட்டிக்கு வந்துடுறான். சிட்டிக்கு வந்தவுடனே சித்திரவிழியோட மாமியாரும் மாமனாரும் சொட்டத்தலையன்னு ரொம்ப திட்டுறாங்க. எதுக்குடா இந்த மாதிரி போய் குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணுற, நீ எதுக்கு அங்கே போய் வண்டியிலேருந்து விழுந்து தலையை எப்படியெல்லாம் அடிபட்டு வந்த, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னு அவங்க அம்மா அப்பா திட்டுறாங்க. சித்திரவிழியோ இதெல்லாம் தெரிஞ்சும் திட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சைலண்ட்டாக அவள் ஒரு காட்டில் உட்காந்துட்டு இருந்தா. சரி, இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ ஆன்லைனில் தானே ஒர்க் பண்ணுற, பண்ணிடான்னு சொல்லிட்டு சொட்டத்தலையனுக்கு அவங்க அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்ருக்குறா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்ததுங்க. சரின்னு அதுக்கப்புறம் சித்திரவிழி தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமில் போய் ஃபீட் பண்ணின்னு இருக்கிறா. அதுக்கு சித்திரவிழியோட மதரன்லா எதுக்கு இந்த நேரம் ஃபீட் பண்ணின்னு இருக்கிற குழந்தைய, எப்போ பார்த்தாலும் நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறன்னு அவளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.